அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்சலீன். அம்மா பஅது ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத் பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். فبعث الله غرابا يبحث في الأرض ليريه كيف يواري سوءة أخيه قال يا ويلتى أعجزت أن أكون مثل هذا الغراب إلى آخر الآية. صدق الله العظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين சுபஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லோனாகிய அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரது அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஹுஃபாத்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், பெரியோர்கள் என இந்த உம்மத்தினர்களாகிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவது. ஆமீன். திருக்குர்ஆனுடைய உயிரினங்கள், திருக்குர்ஆன் என்னென்ன உயிரினங்களை நமக்கு சொல்லுகிறதோ அவைகளில் ஏதாவது ஒரு படிப்பினை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். பாக்கியம் நிறைந்த இந்த ரமலான் மாதத்தினுடைய 5வது நாள் இது. பாக்கியம் நிறைந்த சஹருடைய நேரத்தில் இதை போன்ற திருக்குர்ஆனுடைய விஷயங்களை அறிவதற்காக வேண்டி இங்கே ஒரு சில விஷயங்கள். இன்றைக்கு நாம் பார்க்க போவது காக்கைகளை பற்றி குர்ஆனில் என்ன வந்திருக்கின்றது, அது எதற்காக வேண்டி குர்ஆனில் இடம்பெற்றிருக்கின்றது, காக்கைகளை குறித்து இஸ்லாம் என்ன சொல்கின்றது என்பதை பற்றி தான் நாம் இந்த தொடரில் நாம் பார்க்க போகின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சூரா மாயிதாவில் இந்த ஒரு வாசகத்தை சொல்கின்றான். ஃபபஅஸல்லாஹு குராபை யபஹது ஃபில் அர்லி லியுரியஹு கைஃப யுவாரி சௌஅத அஹி. காகத்தை ஏன் அல்லாஹு தஆலா அனுப்பி உதவி செய்தான் என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் நாம் கவனிக்க வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 மகன்கள் ஹாபில், காபில், அவர்களை பற்றி குர்ஆனிலும் வருகிறது. அவருடைய சம்பவத்தை சொல்லும் பொழுதுதான் அல்லாஹு தஆலா இந்த காக்கைகளை பற்றி சொல்கின்றான். அதாவது ஹாபில், காபில் இருவரும் சகோதரர்கள். அல்லாஹு தஆலா அப்பொழுது இந்த ஷரியத்துடைய சட்டம் என்னவென்று சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில், அதாவது உடன் பிறந்த தங்கையை திருமணம் முடிக்காமல் இரண்டாவதாக பிறந்த சகோதரனின் தங்கையை முதலாமவன் திருமணம் செய்ய வேண்டும். இரண்டாவதாக பிறந்த சகோதரன் முதலாமவன் உடன் பிறந்த தங்கையோடு அவன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை அல்லாஹு தஆலா கொண்டு வந்திருந்தான். சுருக்கமாக புரியும்படி சொல்ல போனால், ஹாபிலுக்கு கூட பிறந்த ஒரு சகோதரி, காபிலுக்கு கூட பிறந்த ஒரு சகோதரி இருந்தார்கள். ஹாபிலுடைய சகோதரியை காபில் திருமணம் முடிக்க வேண்டும், காபிலுடைய சகோதரியை ஹாபில் திருமணம் முடிக்க வேண்டும். ஆனால் இதில் காபில் முரண்டு பிடித்தான். காரணம் என்ன? ஹாபிலுடைய சகோதரி அழகு இல்லாமல் இருந்தால், ஆனால் காபிலுடைய, அதாவது தன் சொந்த சகோதரி, உடன் பிறந்த சகோதரி மிகவும் அழகு சௌந்தரியம் மிக்கவளாக இருந்தாள். இதனால் நான் என் கூட பிறந்த அந்த தங்கையே நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று முரண்டு பிடித்து இருந்தான். ஒரு கட்டத்தில் அல்லாஹு தஆலாவிடம் குர்பானி எல்லாம் கொடுத்து பார்த்தார்கள். அது ஹாபிலுடைய குர்பான் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டான், காபிலுடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. எனவே காபில் என்ன செய்தான்? பொறாமையின் காரணத்தினால்
நான் உன் சகோதரியெல்லாம் நாம் திருமணம் செய்து கொள்ள முடியாது, நான் எனது சகோதரியை தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சொல்லி என்ன செய்தான் என்று சொன்னால், காபில் ஹாபிலை கொலை செய்து விட்டார். கொலை செய்து விட்ட பின்னால் ஹாபிலை எப்படி புதைக்க வேண்டும் என்று சொல்லி காபிலுக்கு தெரியவில்லை. அதாவது அந்த உடலை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தெரியவில்லை. அதுவரைக்கும் பூமி மனித ரத்தத்தை பார்த்தது கிடையாது. முதலாக உலகில் பூமியில் ஒரு கொலை நிகழ்ந்தது. காபிலின் மூலியமாக நடந்த இந்த கொலை தான். முதலாக மரணமும் ஏற்பட்டது ஹாபிலுடைய மரணம்தான். ஆக இப்படி காபில் என்ன செய்தான், தஃப்சீரில் எழுதுவார்கள், கிட்டத்தட்ட 40 நாட்கள் அந்த உடலை வைத்து சுற்றி கொண்டே இருந்தான். கடைசியாக அல்லாஹு தஆலா என்ன செய்தான் என்றால், ஃபபஅஸல்லாஹு குராபன், அப்பொழுதுதான் இந்த வசனத்தை அல்லாஹு தஆலா சொல்கிறான், காகத்தை அல்லாஹு தஆலா அனுப்பினான். 2 காகங்கள் ஒன்று மற்றொன்றோடு சண்டையிடுகின்றது. சண்டையிட்ட பின்னால் அதில் ஒரு காகம் இறந்து விடுகின்றது. இறந்துட்டோன்னே உயிரோடு இருக்கக்கூடிய காகம் என்ன செய்தது என்று சொன்னால், குழி தோண்டி அந்த இறந்து போன காகத்தை அந்த கொடியில் புதைத்து மூடி விடுகின்றது. இதை பார்த்த காபில் சொல்லுகின்றான், ஆஹா, குர்ஆனில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, யா வைலதா அஜஸு அன் அகூன மிஸ்ல ஹாதல் குராப், எனக்கு இந்த காக்கைக்கு இருக்கக்கூடிய அறிவு கூட எனக்கு இல்லையே, இதற்கு இருக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய திறனை கூட எனக்கு வழங்கவில்லையே என்று சொல்லி அவன் வெட்கப்பட்டான். ஓஹோ, இப்படிதான் நாம் இறந்த உடல்களை எல்லாம் பூமியில் வைத்து மறைக்க வேண்டுமா என்று சொல்லி குழியை தோண்டி அங்கே ஹாபிலை புதைத்தான் என்று சொல்லி திருக்குர்ஆன் இங்கே நமக்கு சொல்லி காட்டுகின்றது. ஆக இப்படி முதலாக மனிதர்களை எப்படி புதைக்க வேண்டும் என்ற ஒரு இல்மை கற்றுத்தந்தது, ஒரு கல்வியை கற்றுத்தந்தது ஒரு காகம்தான். அதுவரைக்கும் உலகம் கொலையை பார்த்தது கிடையாது, எந்த ஒரு மௌத்தையும் பார்த்தது கிடையாது. இதன் காரணத்தினால்தான் அந்த காக்கை என்ன செய்தது, காக்கை அல்லாஹு தஆலா அனுப்பி காக்கையை வைத்து அல்லாஹு தஆலா கற்றுத்தந்தான் என்பதை நாம் இங்கே பார்க்க முடியும். இந்த காக்கையை வைத்து இன்னொரு சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது. அதுதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் நிகழ்ந்த ஒரு சம்பவம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு தெரியும், அவர்களுடைய காலத்தில் வெள்ளப்பிரளயம் என்பது ஏற்பட்டது. வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டவுடன் அவர்களுடைய கப்பல் உலகம் முழுக்க சுற்றியது. கடைசியாக ஜூதி என்ற மலையில் என்ன செய்தது, நின்றது. ஜூதி மலையில் ஒதுங்கியவுடன் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, காக்காட்ட சொல்கிறாங்க, இதே மாதிரி கப்பல்லேருந்து இறங்கி என்ன செய்யி, இப்போ உலகத்துடைய நிலைமை என்னன்னு பார்த்துட்டு வா, நாம் கப்பல்லேருந்து கீழே இறங்கலாமா, இறங்கி நம்ம என்ன செய்யலாமா, பூமியில் தங்கலாமா, அல்லது தண்ணி இன்னும் வற்றாமல் அப்படியே தான் இருக்கா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து காக்கைகிட்ட சொல்கிறாங்க. ஆனால் காக்கா என்ன செஞ்சிச்சுண்டா, போய் தகவலை வந்து சேகரித்து கொண்டு வராமல் அங்கே கிடக்கக்கூடிய பணங்களை கொத்தி திங்க ஆரம்பித்து விட்டது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வெயிட் பண்ணுறாங்க, ரொம்ப நேரம் ஆற மாதிரி தெரியுது. கடைசியாக இனி காக்கை வராது என்று சொல்லி உறுதி கொண்டவுடன் புறாவை அனுப்புகிறார்கள் ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். புறாவை என்ன செய்கிறாங்க, அனுப்பியவுடன் அது உடனே செய்தியை சொல்லுகிறது. சொன்னது மட்டும் அல்லாமல் காக்கையை போற்றும் கொட்டுருச்சு. அதாவது என்ன செய்யுது, நீங்கள் கொடுத்த வேலையை பார்க்காம அது பணத்தை கொத்தி திங்குது அப்படின்னு சொன்னோன்னே, அப்பொழுது ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புறாவிற்காக வேண்டி துவா செய்கிறார்கள், காக்கைக்கு பத்வா செய்கிறார்கள். புறாவிற்கு என்ன துவா, உன்னை பார்த்தாலே மனிதர்கள் பிரியம் கொள்வார்கள், அதனால் தான் நாம் வீடுகளில் புறாக்களை வளர்க்கிறோம், மஸ்ஜிதுகளில் நாம் புறாக்களை நாம் பார்க்கிறோம், பல இடங்களில் நாம் புறாக்களை பார்த்தால் நம்மை அறியாமல் ஒரு ஆனந்தம் என்பது ஏற்படுகின்றது. காரணம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த புறாவிற்கு துவா செய்தார்கள். ஆனால் காக்கைக்கு என்ன பத்வாவை செய்தார்கள் தெரியுமா? காக்கையை பொறுத்த வரைக்கும் காக்கைக்கு இப்படி சொன்னார்கள், உனக்கு நீ மனுஷனை பார்த்தாலே நீ ஓடுவ, அல்லது மனுஷன் உன்னை பார்த்தா உன்னை விரட்டிக்கிட்டே வருவான், நீ அவன் பக்கத்திலே நிற்க மாட்ட என்று சொல்லி இப்படி காக்கைக்கு பத்துவா செய்தார்கள் ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அதனால் தான் காக்கைகள் நம்மோடு நெருங்கி இருக்காது, நாம் ஒருவேளை நெருங்கி இடத்தில் சென்றாலும் அது நம்மை விட்டு விரண்டோடத்தான் செய்யும் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்க முடியும். ஆக காக்கையை பொறுத்த வரைக்கும் பேராசை பிடித்தது,
பிணத்தை திங்கக்கூடியது, அசுத்தங்களை திங்கக்கூடிய ஒரு பிராணியாகவும் இருக்கின்றது என்பதை இந்த வரலாறின் மூலியமாக அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுகின்றான். காக்கை குஞ்சு பொரித்து விட்டால், அது குட்டியிட்டு விட்டால் என்ன செய்யும் தெரியுமா? தனது குஞ்சை விட்டு விட்டு தாயும் தந்தையும் பறந்து சென்று விடும். அதை பார்த்துக்காது. கிட்டத்தட்ட 18-20 நாள் கிட்டக்க வரவே வராது. காரணம் என்னண்டா, காக்கை குஞ்சோடைய தலை மிகவும் பெரியதாக இருக்கும், உடலை விட பெருசாக இருக்கும். அந்த உடலுடைய நிறம் எப்படி இருக்கும் என சொன்னால் வெண்மை நிறத்தில் இருக்கும். பொதுவாக தம்பதிக்குள்ளே சண்டை வருமா இல்லையா? புருஷனும் கருப்பு பொண்டாட்டியும் கருப்பு, ஆனால் பிறக்கக்கூடிய புள்ள வெள்ளையாக இருந்தானா இது என் புள்ள இல்லை அப்படின்னு சொல்லி சண்டை வருமா இல்லையா? அதே போன்றுதான் காக்கைகள் கருப்பு, அதற்கு பிறக்கக்கூடிய அந்த பிள்ளை என்பது வெள்ளை என்று சொன்னால் அப்போ எப்படி இருக்கும்? அப்போ இது நம்ம பிள்ளை இல்லை என்று சொல்லி 2 காகங்களும் என்ன செய்திடும்? தாயும் தந்தையும் சேர்ந்து அந்த குட்டியை விட்டு விட்டு பறந்துவிடும். 18-20 நாட்கள் கழித்து வந்து பார்த்தால் கருப்பு நிறம் அறுக்கு வந்துவிடும். கருப்பு நிறம் வந்தோடனே இது நம்ம புள்ள தான் என்று சொல்லி என்ன செய்திடும்? அந்த காக்கைகள் தன்னோடு சேர்த்து கொண்டு அந்த காக்கையை குட்டி குஞ்சை வளர்க்க ஆரம்பிக்கும். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா என்ன செய்வான் என்றால், அந்த காக்கை குஞ்சுடைய வாய்க்கு அருகாமையில் ஒரு புழுவை ரிசுக்காக அல்லாஹு தஆலா தருகின்றான். காக்கை குஞ்சுடைய வாய்க்கு அருகாமையில், அதாவது வாயை லேசாக திறந்தால் போதும் அந்த புழு அந்த காக்கையுடைய அலகுக்குள்ளே சென்று அதை உணவாக உட்கொள்ளும். அதாவது தாய் தந்தை மூலியமாகத்தான் அல்லாஹ் பராமரிக்க வேண்டும் என்று தேவையில்லை. அல்லாஹ் நாடினால் இப்படியும் ரிசுகை கொடுப்பான். வாய்க்கு அருகாமையில் வந்து உணவை வைத்து விடுவான். அந்த காக்கை என்ன செய்யும்? காக்கை குஞ்சு லேசாக வாயை திறந்தால் போதும் இப்படி 18-20 நாட்கள் உயிர் வாழ்ந்து அந்த புழுக்களை சாப்பிட்டதின் காரணத்தினால் அதன் நிறமே கருப்பாக மாறிடும் என்று சொல்லி ஹயாத்துல் ஹயவானில் எழுதியிருக்கின்றார்கள். ஆக இப்படி அல்லாஹ் நினைத்தால் தாய் தந்தை இல்லாமலும் கூட ஒரு பிள்ளையை வளர்க்கலாம், அவனால் அதற்கு ரிசுக்கு தர முடியும் என்ற ஒரு வல்லமையை இங்கே நமக்கு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஒரு சஹாபி, ஹுனைன் யுத்தத்தில் ஒரு சஹாபி இருக்கிறார். அந்த சஹாபியுடைய பெயர் குராப் அப்படின்னு பேர். குராப் அப்படின்னு சொன்னா காக்கைன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஏப்பா உன் பேர் என்ன? என் பேர் இஸ்மி குராப், என் பேர் காக்கான்னு சொல்கிறாரு. இதை கேட்டால் என்ன காக்காவா? காக்காலாம் அப்படின்னு ஒரு பேர் வைக்கலாமா? நீ காக்கான்னு பேர் வைக்காத, பல் அந்த முஸ்லீம், நீ முஸ்லீம் என்று சொல்லி பெயர் வைத்துக்கொள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை மாற்றி வைக்கின்றார்கள். காரணம், காக்கைகள் முன்னர் சொன்னதை போன்று அது ஒரு இழிவான ஒரு பிராணி. இழிவான பிராணி மட்டும் அல்லாமல் அது கண்டது கடுது எல்லாம் தின்னும். எனவே காக்கை என்று சொல்லி பெயர் வைக்க வேண்டாம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அது மட்டுமல்ல, காக்கைகளை சாப்பிடுவது ஹராம். நிறைய குருவிக்காரர்கள்லாம் இருப்பார்கள். காக்கைகளை என்ன செய்வாங்க? சுட்டு என்ன செய்வாங்க? சாப்பிடுவாங்க இல்லைங்களா? அப்போ அந்த காக்கைகளை சாப்பிடுவது மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, 5 பிராணிகளை பார்த்தாலே கொலை செய்ய சொல்லியிருக்கின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவதாக கல்புல் அக்கூர், கடிநாயை பார்த்தால் நீங்கள் கொலை செய்யுங்கள். இரண்டாவதாக சொல்கிறார்கள், பாம்பை பார்த்தால் நீங்கள் கொலை செய்யுங்கள், தேளை பார்த்தால் கொலை செய்யுங்கள். நான்காவதாக சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எலியை பார்த்தால் நீங்கள் கொலை செய்யுங்கள். கடைசியாக காகத்தை பார்த்தாலும் நீங்கள் கொலை செய்யுங்கள். அது என்னதான் அது ஹரம் ஷெரீஃபில் இருந்தாலும் சரி, ஹரமுக்கு வரியில் ஹில்லில் இருந்தாலும் சரி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். காரணம் என்ன? ஹரம் ஷெரீஃபாக இருந்தாலும் சரி என்று சொன்னது காரணம் என்னவென்று சொன்னால், அதாவது நாம் ஹரமுடைய எல்லைக்கு உள்ளே போகிவிட்டால், மக்காவிற்குள்ளே நாம் உள்ளே நுழைந்து விட்டால், அதை உள்ளே நுழைஞ்சிட்டான்னா ஒரு சில பிராணிகளை கொலை செய்வது ஹராம் ஆகும். அதாவது அங்கு உள்ள இலைக்கிளைகளை நாம் பிடுங்கக்கூடாது, அங்கு உள்ள பிராணிகளுக்கு நாம் எந்த விதமான தொந்தரவுகளை கொடுக்கக்கூடாது. அப்படி அல்லாஹு தாலா அந்த இடத்துடைய கண்ணியத்தின் காரணமாக அங்குள்ள பிராணிகளை துன்புறுத்துவதை அல்லாஹு தாலா தடை செய்து இருக்கின்றான். அங்குள்ள இலைத்தலைகளை கூட பிடுங்கக்கூடாது என்று சொல்லி அல்லாஹு தாலா தடை செய்திருக்கின்றான். ஆனால் ஒருவேளை ஹரமுடைய எல்லையில் காக்கைகளை பார்த்தால் அதை நாம் கொலை செய்யலாம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆக மற்றொரு ஹதீஸில் இப்படியும் வரும். அதாவது ஒரு சிலருடைய தொழுகை எப்படி இருக்குன்னு சொன்னால் காக்கா கொத்துற மாதிரியே தொழுவாங்க. அதை காக்கா கொத்துற மாதிரினா எப்படின்னா சீக்கிரமாக தொழுவார்கள். அதாவது ருக்குவுக்கு போகிறதும் தெரியாது, சஜ்தாக்கு போகிறதும் தெரியாது, சலாம் கொடுக்கறதும் தெரியாது.
அந்த அளவுக்கு வேகமாக ஒரு தொழுகை, 5G இன்டர்நெட் மாதிரி 5G தொழுகை. சமீபத்தில் கூட வாட்ஸ்அப்பில் ஒரு சில வீடியோக்கள்லாம் வந்தது, எப்படி தொழுகையை தொழுகிறார்கள் என்று சொல்லி. 2 ரக்காத்து தொழுகிறாங்க, அந்த 2 ரக்காத்து 1 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிருது, பரிபூர்ணமாக 1 நிமிஷம் கிடையாது. அப்படி காக்கையை போன்று தொழுவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருக்கின்றார்கள். ஹதீஸில் வருகிறது, அபூ தாவூத், நஸஈ மற்றும் இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நஹல் முஸல்லிய அன் நக்கரத்தில் குராப், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காக்கை கொத்துவதை போன்று தொழுவதை தடை செய்திருக்கின்றார்கள் என்று சொல்லி ஹதீஸில் வருகின்றது. அவ காக்கை கொத்துவதை போன்று வேகமாக ருக்கு செய்வதால், வேகமாக செய்தாக்கள் செய்வதால், வேகமாக தொழுகை முடிப்பதால் அந்த தொழுகை பரிபூர்ணமான தொழுகையாக இருக்காது என்று சொல்லி நாம் இங்கே கவனிக்க வேண்டும். சரி, காக்கையை நாம் கனவில் கண்டால் அதற்குள்ளான பலன்கள் என்ன என்று சொல்லி அல்லாமா இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு சில விளக்கங்களை சொல்கின்றார்கள். அதாவது, யார் காக்காவை கனவுல பார்க்குறாங்களோ அவங்க பேராசை பிடித்தவராக இருப்பார், அல்லது தன்னைத்தானே தற்கொலை செய்து கொள்வார். அப்படி இல்லையா, காக்கா என்ன செய்கிறாரு, குழி தோண்டுவதை போன்று கனவை பார்க்கிறார். காகம் குடியை தோன்றுவதை போன்று கனவை பார்க்கிறார்னு சொன்னால் இவர் வேலை என்னவா இருக்கும், மற்றவருக்கு என்ன செய்வார், இவர் குழி தோண்டிட்டு இருப்பார். அதாவது இவர் வேலை என்ன இருக்கும், கபர் வெட்டியாக இருப்பார் என்று சொல்லி அல்லாமா இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இங்கே சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, காக்கை வேட்டையாடுகிற மாதிரி கனவை கண்டால் ஹராமான முறையில் பொருளை சம்பாதிப்பான் என்று சொல்லி எழுதியிருக்கின்றார்கள். அதே போன்று ஒருவர் தன் வீட்டில் காக்கை இருப்பதை போல் பார்த்தால், நம்ம வீட்டில் காக்கா இருக்கிற மாதிரி ஒருத்தர் கனவை கண்டால் அவன் ஒரு பாவி, தன் மனைவிக்கு அவன் துரோகத்தை செய்வான் என்று சொல்லி எழுதியிருக்கின்றார்கள். ஒருவன் காக்கை தன்னிடம் பேசுவதை போன்ற கனவு பார்த்தால் ஃபஇன்னஹு யுர்ஸகு வலதன் ஹபீசன், அவர் தான் ஒரு குழந்தையை பெற்றிருப்பார். அந்த குழந்தை ஹபீசன், அருவருப்பான குழந்தையாக இருக்கும். ஒன்று குணத்தாலோ அல்லது அகத்தினாலோ அந்த குழந்தை அருவருப்பான குழந்தையாக இருக்கும் என்று சொல்லி அல்லாமா இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகின்றார்கள். ஆக நாம் இந்த காக்கையை வைத்து நாம் பெற வேண்டிய ஒரு படிப்பினை என்னவென்றால், எப்படி காக்கையினுடைய குஞ்சிக்கு அல்லாஹு தாலா அரியாபுரத்திலிருந்து ரிஸ்கை அல்லாஹு தாலா கொடுக்கின்றானோ, அதே போன்று நாமும் அல்லாஹ்வை நம்பினால் நம்மிடத்தில் எதுவும் இல்லாமலும் எந்த ஒரு வஸ்துக்களும் இல்லாமலும் அல்லாஹ் நாடினால் என்ன செய்வான், நமக்கு ரிஸ்கை வாரி வாரி வழங்குவான் என்று இந்த காக்கைகள் நமக்கு இங்கே சொல்லி காட்டுகின்றன. ஆக எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ்வினுடைய வல்லமையை சிந்தித்து, அவனுடைய படைப்பினங்களை சிந்தித்து அல்லாஹ்வை அறியக்கூடிய தௌஃபீக்கை எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் ததல் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.